إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في محكم القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: ومن يهاجر في سبيل الله يجد في الأرض مراغما كثيرا وسعا. وقال تبارك وتعالى: ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا. وقال نبينا وحبيبنا محمد رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات، أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலானர் உத்தமர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அல்லாஹுவின் ஸலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. சஹாபாக்கள், தாபிஈன்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்கள் வாழும் காலங்களிலும் நமக்கு பயனுள்ள வகையில் கல்வியை கற்றுத்தந்த ஆசிரிய பெருமக்கள், உலகத்தில் இருக்கும் அனைத்து முஸ்லிமான ஆண் பெண் நன்மக்கள், உலகத்திலே இருக்கக்கூடிய ஹாஜிமார்கள், ஹஜ்ஜி பயணம் நிறைவு செய்து வந்திருக்கிற அனைத்து ஹாஜிமார்களுக்கும் எல்லோருக்குமான ஹஜ்ஜை வாய்ப்பை பெறும் துஆக்களில் இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன் பிஹக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மீண்டும் பழைய ஆண்டினுடைய கழிதலை தொடர்ந்து புது ஆண்டை புத்தம் புதாயாய் நாட்களில் சிறந்த வெள்ளியில் அமர்ந்து ஜும்ஆவிலே அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, காலங்களால் அழியப்பட முடியாமல் தலைச்சிறந்த அமல்களாகிய 5 கடமைகளில் மிக முக்கியமான கடமையை நிறைவேற்றி மீண்டும் உங்களை புதிதாய் சந்திக்கும் நல்வாய்ப்பை பெற்றிருக்கிற என்னுடைய இந்த ஹுத்துபாவின் வாயிலாக முதற்கண் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அளப்பெரும் பாக்கியங்களை சிலருக்கு வகுத்து கொடுக்கிறான், சிலருக்கு நிறுத்தி கொடுக்கிறான், சிலருக்கு அள்ளி கொடுப்பான். அல்லாஹ் அதற்கு ஃபضل என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். ஃபضل என்றால் இறைவன் புறத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய அருளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. அது பெருமளவில் ஒரு பயணத்தை அல்லாஹ் அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்து ஹஜ்ஜி செய்யக்கூடிய சிறப்பிற்குரிய அந்த இடங்களுக்கெல்லாம் செல்லும் வகையான கால்களை கொடுத்து மொழிய வேண்டிய தல்பியாக்களை இருதயம் நெஞ்சம் முழுக்க ஈமானை ஏற்று ஒரு வகையில் ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் இறைவனின் மீது உண்டான நம்பிக்கை, இரண்டையும் கலந்தபாடு அல்லாஹ்விற்கு மொழித்த தல்பியாக்களும் அவனிடத்தில் வந்து சேர்ந்ததற்கு பின்னால் 9வது நாளில் தொடர்ந்து வைத்த தக்பீர்களும் இன்னும் நம்மளுடைய அமல்களில், குறிப்பாக ஹஜ் செய்துவிட்டு வந்தவர்களுடைய அமல்களில் அந்த காதுகளில் இன்னும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. பெருமக்களே, 2 விஷயங்களை மட்டும் இந்த ஹுதுபாவின் வாயிலாக, ஒன்று ஹஜ் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கடமையை அல்லாஹ் குர்ஆனில் மக்களுக்கு அல்லாஹ்விற்காக ஹஜ்ஜுல் பைத், அந்த பைத்துல்லாவை ஹஜ் செய்யக்கூடியதை அல்லாஹ்
கடமையாக்கி இருக்கிறான். மனிஸ்ததாஅ இலைஹி சபீலா, குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், யார் அந்த இடத்திற்கு செல்வதற்கு ஒரு வழியை பெற்றுக் கொள்கிறாரோ அவருக்கு என்று சொல்லுகிறான். நீண்ட நெடிய அனுபவங்களை பரிமாறிக் கொள்கின்ற இடம் இது இல்லை என்றாலும் சுருக்கமான ஒரு விஷயத்தை இந்த இடத்திலே நான் மக்காவை பற்றியும் மதீனாவை பற்றியும் சொல்லி தகர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பாக்கியம் பெற்ற ஹாஜிமார்களை கண்ணியப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு உண்டு, அது மறந்துவிட வேண்டாம். குறிப்பாக வந்து கொண்டிருக்கிற ஹாஜிமார்களை நாம் பார்க்கிறோம். அது உறவுகளோ, நட்பின் அளவுகளில் ஏற்படுகின்ற நட்புகளோ, அது இரத்த பந்தங்களோ, சொந்தங்களோ, நம்மளுடைய மஹல்லா ஜமாஅத்தில் இருக்கக்கூடியவர்களோ, ஹாஜிகளை கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த இடத்திலே நாங்கள் ஒவ்வொரு இடங்களில் இருக்கும் பொழுதும் எங்கள் பெயர் மறந்துவிட்டது. சொல்ல போனால் அழைக்கக்கூடியவர்கள் எல்லோருடைய வாயில் இருந்து வந்த வார்த்தை ஹாஜி ஹாஜி ஹாஜி. செல்வதென்றாலும் ஹாஜி, நில்வதென்றாலும் ஹாஜி, சுத்துவதென்றாலும் ஹாஜி, அழைப்பதென்றாலும் ஹாஜி. ஹாஜி என்கின்ற வார்த்தை தவிர்த்து வேறு வார்த்தையை அழைப்பதற்கு அவர்கள் பயன்படுத்தவே இல்லை. அப்படி ஒரு அற்புதமான ஒரு அழைப்பை அந்த இடத்திலே பார்க்க நேர்ந்தது. கடைசி வரைக்கும் சொல்ல போனால் மதீனாவில் இருந்து கிளம்பி புறப்பட்டு வருகின்ற வரைக்கும் அந்த அற்புதமான அந்த அழைப்பு இன்னமும் ஹாஜிகளை கண்ணியப்படுத்தும் முகமாக அந்த அரசாங்கத்தினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற முக்கியமான விஷயம். குறிப்பாக ஹஜ் கமிட்டியின் மூலமாக செல்வது என்பது எல்லோரும் நமக்கு கடந்த வருடத்தில் இருந்த சீதோசன நிலைகளும் கடந்த வருடத்தில் இருந்த நெரிசல்களையும் பற்றி பேசும் பொழுது ஹஜ்ஜின் நிலைப்பாடுகள் எப்படி இருக்குமோ என்ற ஐயம் இருந்தது. சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக, கோடான கோடி நன்றி அல்லாஹ்விற்கு உரித்தாகட்டுமாக. ஒரு சிறிய சிரமம் கூட இல்லை பெருமக்களே. ஹஜ்ஜி செய்யுங்கள், ஹஜ்ஜி செய்யுங்கள், ஹஜ்ஜி செய்வதற்கான நியத்தை வையுங்கள். பயப்படுகின்ற அளவிற்கு அங்கு எதுவுமே இல்லை. மனிஸ்ததாஅ இலைஹி சபீலா, யார் அதற்கு செல்வதற்கான சபீல், அதற்கு எல்லாரும் ஒரு இலக்கணம் கொடுப்பாங்க. பணம் இருப்பவர்கள், பணம் வேண்டும், பணம் இருந்தால் ஹஜ்ஜிக்கு செல்லலாம் என்று சொல்லுவார்கள். மனிஸ்ததாஅ இலைஹி சபீல். பணம் மட்டும் விஷயம் அல்ல பெருமக்களே, நாம் நினைப்பது தவறு. அந்த இடத்திலே நாங்கள் சுற்றுக்கு வரும்பொழுது ஒரே ஒரு விஷயம், ஏறக்குறைய ஒட்டுமொத்தமாக ஒரு 45 கிலோமீட்டர் பரப்பளவில் தான் இந்த ஹஜ்ஜினுடைய நன்மைகள் இருக்கும். முழுக்க அமல்கள். நீங்கள் நம்ம இங்கிருந்து மினாவிற்கு போய் மினாவில் இருந்து ஜம்ராத்திற்கு வந்து ஜம்ராவத்தில் இருந்து மீண்டும் அரபாவினுடைய மைதானத்திற்கு வந்து அரபாவில் இருந்து முஸ்தலிஃபா நடந்து முஸ்தலிஃபாவில் இருந்து மீண்டும் அடுத்த நாள் சுபுவுக்கு ஜம்ராத்திற்கு போய் அங்கிருந்து மினாவிலே ஒரு 3 நாள் தங்கும் பரப்பளவு ஒரு 45 கிலோமீட்டர். நம்முடைய அறையில் இருந்து சென்று அந்த 45 கிலோமீட்டர் போவதும் வருவதுமாக நீங்கள் பார்த்தால் ஒரு 100 கிலோமீட்டர். அல்லாஹுக்கு எல்லா புகழும். சிறிய வயதில் ஹஜ்ஜி செய்யுங்கள், சிறிய வயதில் ஹஜ்ஜி செய்யுங்கள். ஒரு இடத்துல கூட நாங்க டாக்ஸில ஏறல, பெருமைக்கு அல்ல இது, ஆசையாய் சென்றோம். பஸ் ரெடியா தான் இருந்துச்சு, பஸ் ஆன் அவைலபிள் இருந்துச்சு, காருக்கு அவைலபிள் இருந்துச்சு, எல்லாமே இருந்தது. ஆனால் நாங்கள் செல்லல. எங்களோடு இருந்த 2 நபர், உடைய சகோதரர் அன்சாரி அவர்களும் இருந்தார். அதே போன்று தஞ்சாவூரில் இருந்த ஒரு இமாம் அவர்கள். நாங்கள் அறையில் இருந்து ஒரு பெரிய அனுபவம் என்னவென்றால், ஒரு சபீல் இருந்தது. மனிஸ்ததாஅ இலைஹி சபீலா, இறைவன் அதை செய்ய வேண்டும் என்ற உக்கிரத்தை கொடுத்தான். நீங்க நினைப்பதை போன்று எப்படி இவர்கள் செல்கிறார்கள், யார் இவர்கள் அழைத்து வைக்கிறார்கள், யார் இவர்கள் செல்ல வைக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் யோசித்திருந்தால் அந்த ஹஜ் பயணம் செல்ல முடியாது. நிச்சயமாக செய்ய வேண்டும், சிறிய வயதிலே நீங்கள் செய்ய வேண்டும். பாவங்கள் எல்லாம் செய்து முடித்து, கணக்குகள் எல்லாம் மாற்றி முடித்து, கடன்கள் எல்லாம் தள்ளுபடி செய்ததற்கு பின்னால் ஹஜ் என்பதை நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது. முன்னவே ஹஜ் செய்து விட்டோம் என்றால் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், நம்மளுடைய பாவங்கள் மறக்கடிக்கப்படும், நம்மளுடைய வட்டிக்கான வழிகள் எல்லாம் அடைக்கப்படும், நம்முடைய ஹராமான வழிகள் எல்லாம் அடைக்கப்படும். இதுவெல்லாம் நீங்கள் முன்னவே ஹஜ்ஜிக்கு தயாராகிவிட வேண்டும். அல்லாஹ் உங்கள் எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு ஹஜ்ஜினுடைய கடமையை அல்லாஹ் உங்களுக்கு நசீபாக்குவானாக.
எதுவுமே தேவையில்லை. சபீலன், ஒரே ஒரு காரணம் போதும். அங்க போறதுக்கு எனக்கு ஆரோக்கியம் இருந்தால் போதும், அங்க போறதுக்கு எனக்கு பணம் இருந்தால் போதும், அங்க போறதுக்கு ஒரு நல்ல துணை இருந்தால் போதும், அங்க போறதுக்கு இங்க எனக்கு தேவையான அடிப்படை வசதிகள் பரிபூரணமாகினால் போதும், அங்க போவதற்கு ஒரு நல்ல தொழில் இருந்தால் போதும். எனவே அங்கே போவதற்கு நான் எல்லாவற்றையும் முழுமை பெற்று போக வேண்டும் என்ற அந்த நிலை என்பது யாருக்கும் கிடைக்காது. நம்ம அப்படி ஒரு கற்பனைக்கு, அப்படி ஒரு பாவனைக்கு வந்துடக்கூடாது. ஹஜ்ஜுங்கிறது நல்ல நிறம் வந்த பிறகு போறது, ஹஜ்ஜுங்கிறது இந்த மெஹராப்ல நின்று பயான் பேசுறவங்க போறது, ஹஜ்ஜுங்கிறது ஜிப்பா அபா செய்யறவங்க போடுறது, ஹஜ்ஜுங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஹாஜியாருங்கிற அழைப்புக்கா, அப்படி எல்லாம் கிடையாது. இந்த வருடம் ஏதோ சிறியவர்களே எல்லாரையும் நிறுத்தி வைத்தார்கள். ஒரு 30 லட்சம் பேர் இருக்கக்கூடிய இடத்திலே வெறும் 16 லட்சம் பேர் மட்டுமே இருந்த அந்த இடம் பார்ப்பதற்கு அவ்வளவு பிரம்மாண்டமாக இலகுவான முறையில இருந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து வரக்கூடிய 16 ஆண்டுகளும் இன்னமும் வெயிலினுடைய தாக்கம் குறைவாகவே இருக்கும் ஹாஜிகளுக்கு என்று ஹஜ்ஜினுடைய கவர்மெண்ட் வசாரா அவர்கள் அறிவிக்கிறார்கள். பெருமக்களே, இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கான நிய்யத்தை வையுங்கள். மிக சுலபமான அமல். அல்லாஹ்விடத்திலே எந்த அமல்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு முஸல்லி என்று யாரையும் கூப்பிடுவதில்லை. ஒரு தொழுகையாளி ஐவேளை தொழுகிறாரு, அவரை கூப்பிடும் போது முஸல்லி என்று யாராவது கூப்பிடுறாங்களா? தொழுகையாளி வாங்க கூப்பிடுறதில்லை. ஒரு ரமலானில நோன்பு பிடிக்கிறாரு, நோன்பு பிடித்தவரை பிடித்து சாயிம் என்று யாரும் அவருக்கு ஒரு பெயர், சாயிமி, அவர் நோன்புடையவர் என்று யாரும் அழைப்பதில்லை. ஒரு ஜக்காத்து கொடுக்கிறார், அவர் உதவி செய்கிறார், வாரி வழங்குகிறார், தனவந்தராக இருக்கிறார், அவருக்கு ஒரு முசக்கி என்ற ஜாக்கி என்று யாரும் அவருக்கு ஒரு பெயர் வைப்பதில்லை. ஆனால் ஒருவர் ஹஜ்ஜி செய்தால் அவரை ஹாஜி என்று அழைக்கிறார்கள். ஏன் ஹஜ்ஜி செய்தவர்களை ஹாஜி என்று அழைக்கிறார்கள்? அந்த பெயர் எல்லாம் அப்புறம், அது அல்லாஹ் கபூல் செய்கின்ற வரைக்கும் அல்லாஹ் அதை அங்கீகரித்து தருவானாக, அவன் அங்கீகரித்தால் தான் அது. ஆனால் இங்கு அழைக்கப்படுவது ஏன்? பெருமக்களே, யாருடைய துணையும் இல்லாமல் ஹஜ்ஜை செய்துவிட முடியாது. அவன் எவ்வளவு பெரிய ஆற்றலுடையவனாக, எவ்வளவு பெரிய பலசாலியாக, எவ்வளவு பெரிய கோடி கணக்கில் பணம் இருந்தாலும் சரி, இன்னொருடைய தேவை இல்லாமல் ஒருவர் ஹஜ்ஜை செய்து முடித்துவிட முடியாது. சொல்ல போனா சாதாரணமா அந்த இடத்துல மினாவில இருக்கட்டும், ஜலம் கழிக்க வேண்டும் என்றாலும் கூட உள்ளே இருப்பவர் ஒத்துழைச்சாதான் நாம ஜலம் கழிக்க முடியும். உங்க கோடிக்கெல்லாம் வேலை இல்லை, அங்க அழகுக்கெல்லாம் வேலை இல்லை, கோத்திரத்திற்கு வேலை இல்லை, குடும்ப பாரம்பரியத்திற்கெல்லாம் வேலை இல்லை. ஹஜ்ஜி ஹாஜி தான். அப்படி ஒரு சிறப்பிற்குரிய ஒரு பின்பத்தை, அப்படி ஒரு அழகான ஒரு சூழலை ஹாஜிகளுக்கு ஹஜ்ஜுடைய அமல்களில் நிரப்பமாக செய்து வரக்கூடிய அந்த அற்புதமான அமல். வெறும் பணம் மட்டுமல்ல, உதவி எங்கிருந்து வருகிறது என்றே தெரியாது. அந்த உதவி எங்கிருந்து வருகிறது என்று தெரியாது. அரஃபா மலைக்கு ஏற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நாம் இப்ப ஏறாம எப்ப ஏறுறது? நல்ல உடம்புதான், நல்ல வா போலாம், 3 பேருமே சம்மதம். மலைக்கு முன்னால இங்கிருந்து போகும் பொழுது மஸ்ஹருல் ஹராம் பள்ளிக்கு முன்னால நேர பார்த்தோம்னு சொன்னா ஒரு வேப்ப மரம் இருக்கும். அரஃபா மைதானத்துல வேப்ப மரம் இருக்கும். இங்கிருந்து இந்திரா காந்தி போனாங்க இல்லையா, அப்ப அங்க கொடுத்த அந்த விதை அங்க எங்க சூட் பண்ணது ஃபுல்லா இப்ப இருக்கும். அந்த வேப்ப மர இலை இருக்கும். வேப்ப மரத்துக்கு கீழே உட்கார்ந்த உடனே ஒரு பக்கம் நம்ம நாட்டு சிந்தனை வேற, இங்க யாரெல்லாம் துவா செய்ய சொன்னாங்களோ அவங்க சிந்தனை எல்லாம் அந்த வேப்ப மரத்தின் நிழலில் மூலமாக எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. மணி 11, மணி 12, ஜவாலு ஷம்ஸ் தாண்டுது, கிளம்புவோம். எல்லாம் கிளம்பியாச்சு, புறப்பட்டு எல்லாம் மலைக்கு மேல ஏறி போய் உட்கார்ந்தாச்சு. மலைக்கு மேல ஏறி போய் உட்கார்ந்தா பாரு, அவ்வளவு சுடும் வெயில். அந்த ஒரு மலையிலே நடந்த, அந்த ஒரு மலையிலே நின்ற அந்த ஒரு நாளினுடைய அந்த 6 மணி நேர காட்சியை சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்லலாகாது. யாருடைய வாயிலும் புன்னகை இல்லை, யாருடைய வாயிலும் புன்னகை இல்லை. 6 மணி நேரம் கேளிக்கையான வார்த்தை இல்லை. 6 மணி நேரம் அங்க இருக்கக்கூடியவர், உங்களுக்கு என்ன தண்ணீர் வேணுமா, இந்தாங்க தண்ணீர். அவர் களைப்பாக இருக்கிறாரா, இந்தாங்க நிழலுக்கு முசல்லா. ஒவ்வொரு கரங்களும் ஏதோ ஒரு விதத்தில், அவன் எந்த நிறம், அவன் எந்த மொழி, அவன் எந்த உயரம், அவன் என்ன இடம், எதுவுமே தெரியல. எல்லா மாற்றமாக இருக்கிறது. கருமையாக இருந்த ஒரு மலை நேரம் கடக்க கடக்க அந்த மலை முழுக்க வெண்மையாக எஹராமாலையாக மாறும்
அரஃபா பிரமிக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனாலோ என்னமோ அந்த மலையிலும் அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் தான் ஹஜ்ஜி என்றாலே அரஃபா என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் போலும். அல்லாஹ் அதை எல்லோருக்கும் கபூல் செய்து தருவானாக. பெருமக்களே, அதே போன்று இப்பொழுது நாம் முஹர்ரமில் நுழைந்திருக்கிறோம். 1447 ஆண்டில் கால் வைத்திருக்கிறோம். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி 6 வருடத்திற்கு பின்னால், ஏறக்குறைய இன்னைக்கு 2025 639ஆம் ஆண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி. ஏறக்குறைய ஹிஜ்ரி 17 வந்து விட்டது. 17 வந்ததற்கு பின்னால் தான் மஷூராவே நடக்கிறது. இந்த பூமியில நாம் ஒரு ஆண்டை ஒன்று தீர்மானிக்க வேண்டும். இஸ்லாமிய ஆண்டாக இருக்க வேண்டும், இஸ்லாமிய காலகாட்டியாக இருக்க வேண்டும். எதை தீர்மானிக்கலாம், எதை ஆண்டினுடைய பெயராக வைத்திருக்கலாம். அத்தனை நாளாக ஒரு யானை படைகள் ஆண்டாக ஒவ்வொரு ஆண்டிற்கும் ஒவ்வொரு பெயரை வைத்திருப்பார்கள். இப்போதான் செய்தனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹிஜ்ரியை நாம் ஆண்டாக வைக்கலாமே. ஹிஜ்ரத்து செய்தார்களே, மக்காவிலிருந்து மதீனா வரைக்கும் ஹிஜ்ரத்து செய்தோமே, அந்த வரலாற்றினுடைய காவியமாய் அதையே நாம் நினைவில் வைத்து ஹிஜ்ரி என்று வைக்கலாம். சரி என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒப்புக்கொண்டு ஹிஜ்ரி என்று வைக்கப்பட்டது. பிறகு மாதங்களை எப்படி அமைக்கலாம் என்று பார்க்கும் பொழுது மாதத்தினுடைய தேவை புதிதாக வைக்க வேண்டிய தேவையில்லை. அரபுகளிடத்தில் 12 மாதங்களும் வழமையா இருந்தது. முஹர்ரம், சஃபர், அதிலிருந்து அப்படியே துவங்கி வந்த 12 மாதங்களும் அப்படியே இருந்தது. ஆனால் எல்லோருக்கும் ஒரு கேள்வி இருந்தது, எந்த மாதத்தை முதல் மாதமாக வைக்கலாம் என்று. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திற்கு பின்னால்தான் ஹிஜ்ரி என்ற பெயரே சூட்டப்படுகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததை வைக்கலாமா, நபிகள் நாயகத்தினுடைய இறப்பு தினத்தை வைக்கலாமா, அல்லது அல்லாஹ் அவர்களுக்கு அனுப்பிய இறையருளை அனுப்பிய ரமலானை மாதத்தின் துவக்கமாக வைக்கலாமா, அல்லது புனிதமான பரக்கத்தை வேண்டி ரசூலுல்லாஹ் கேட்ட ரஜபு மாதத்தை மாதத்தின் துவக்கமாக வைக்கலாமா? 4 ஹலிஃபாக்களினுடைய தலையீடுகள் தான் முழுக்க முழுக்க இந்த ஹிஜ்ரத்தினுடைய பிரகாசம். நமக்கு கிடைத்த பெரும் பொக்கிஷம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய பயணம் ரசூலோடு ஹிஜ்ரத்திற்கு. அடுத்து சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி என்ற பெயரை சொல்வது மட்டுமல்ல, பகிரங்கமாக, அதாவது ஹிஜ்ரத்துக்கு முதல்ல 2 பேரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும். அதற்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகனார் அப்துல்லாவையும் அவருக்கு கீழே இருக்கிற ஆமிர் இப்னு ஃபுஹைராவையும் 2 பேர் கீழே நிக்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையத்துல மறைவாகவே வந்த பயணத்தை ஒரே ஒரு ஆளு மட்டும்தான் குஃபார்ல காஃபிர்டையோ நானும் போறேன் ஹிஜ்ரத்துக்கு வா, எவனாவது தடுக்க முடிஞ்சா வா என்று பப்ளிக்கா ஹிஜ்ரத்தை அறிவிச்சுட்டு போனது சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. பப்ளிக்கா அறிவிச்சுட்டு போறாங்க, முடிஞ்சா என் பாதையில வந்து தடு பார்ப்போம், முடிஞ்சா என் பொருளை தொடு பார்ப்போம். யாருக்கு அந்த அவ்வளவு திமிரும் அவ்வளவு வேகமான ஒரு ஈமானும் அப்படி ஒரு பகிரங்கமான யாராலும் கொடுக்க முடியல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால ஹிஜ்ரத்துக்கு இவர்கள் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பங்கும் அதிகம். அடுத்து சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் சொன்னார்கள், 12 மாதத்துல முதல் மாதமாக முஹர்ரமை வைக்கலாம் என்று சொன்னார்கள். முஹர்ரமை தேர்ந்தெடுங்கள். முஹர்ரம் என்பது இஹ்ராம்களை எல்லாம் களைந்து ஹாஜிகள் மீண்டும் திரும்பி புதிதாக காலத்தாலும் இல்லத்தாலும் நுழைந்து வருகிறார்கள். எனவே ஹஜ்ஜுக்கு பின்னால் நுழைகின்ற இந்த மாதமே முதல் மாதமாக ஆக்கிக் கொள்வோம் என்று முஹர்ரமை தீர்மானிக்கிறார்கள். அதற்கு பின்னால் முஹர்ரமே தீர்மானிக்கப்பட்டுச்சு. உமர் ரலியல்லாஹு அவர்கள் முஹர்ரம் மாதத்தை முதல் மாதமாக அறிவிக்கிறார்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த நாளை தான் ஆஷிராவுடைய நாளாக அறிவித்திருக்கிறார்கள். துன்யாவிலே நமக்கு கிடைத்திருக்கிற இந்த கால பொக்கிஷம் என்பது மிகப்பெரிய நிஅமத் பெருமக்கள், மிகப்பெரிய அருள்கொடை. இஸ்லாமியர்களுக்கு காட்டப்பட்ட நாட்காட்டி என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இதை கவனிக்கணும். ஒரு வஃபாத்து செய்தியாக இருக்கட்டும், ஒரு பிறந்த தேதியாக இருக்கட்டும், ஒரு நிக்காஹுடைய நாளாக இருக்கட்டும், நமக்கு வழங்கப்பட்ட குழந்தையாக இருக்கட்டும், நம்முடைய பயணங்களாக இருக்கட்டும், ஹிஜ்ரியை சம்பந்தப்பட்டுத்தான் இருக்க வேண்டுமே தவிர வெறும் ஈசவியினுடைய
இந்த காலண்டர் அடிப்படையில இருப்பது என்பது முஸ்லிம்களுக்கு அவ்வளவு சிறப்பானது அல்ல. இது நமக்கு இன்றைய காலத்தில் இன்றைய நேரத்தில் நமக்கு தேவையான முக்கியமான படிப்பினை. அதிலே குறிப்பாக நமக்கு இந்த முஹர்ரத்தில் தேவையான மிக முக்கியமான ஒரு படிப்பினை என்பது, நம்மோடு இருக்கக்கூடிய துணை, குற்ற துணை என்று ஒருவர்கள் இருப்பார்கள். எல்லாரையுமே நம்ம துணையாக ஆய்த்திட முடியாது. சில பேருக்கு வாழ்க்கையில இருக்கலாம், சில பேருக்கு தொழில் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு நண்பர்கள் வட்டத்தில் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு வெறும் தொழுகை நேரத்திலே வந்து சந்திப்பவர்கள், யாராவது ஒருவர். நாம தேர்ந்தெடுக்கிற துணை என்பது மிக சிறப்பானதாக இருக்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்திற்கு செல்லும் பொழுது கூட எத்தனையோ பேர்கள் இருந்தார்கள் தங்களுக்கு தேவையான பணிவிடை செய்வதற்கு. சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள், கூடயே பணிவிடை செய்து வருவார்கள். சையதுனா ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள், எப்பொழுதுமே ரசூலோடு இருக்கக்கூடிய ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் அவங்களை அழைக்கல. சரி, தங்களுடைய பயணத்திலே யாருடைய எதிரிகளுடைய சீண்டல் இருக்கக்கூடாது, நல்ல வீரர்கள் வேண்டும் என்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள், உமரை போய் அழைத்திருக்கலாம். ஹம்சா இருந்தார்கள், ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்திருக்கலாம், ஆனால் அழைக்கவில்லை. நேர ரசூலுல்லாஹ் போனது சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டு வாசல்ல. அபூபக்கர் சித்திக், விஷயம் வந்து விட்டது, இறை உத்தரவு வந்து விட்டது, கிளம்பலாமா என்று கேட்டார்கள். அவ்வளவுதான் கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், அஸ்ஸஹபத்து யா ரசூலல்லாஹ், உங்களுடைய ஸஹபத்து தான் இனிமேல் எனக்கு என்று சொன்னார்கள். எல்லாம் இருந்தும், பொருள் இருந்தும், எல்லாம் இருந்தும் அப்படி ஒரு துணை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸஹபத், என் தோழமையா என்று கேட்டார்கள். உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அழுது அழுது சந்தோஷத்தினால் அழுது, நாயகமே, இனி நான் உங்களோடு இருக்க போகிறேனா? சரி, வாருங்கள் போகலாம். தான் மட்டும் போவதல்ல, போகும் பொழுது எல்லாவற்றையும் தயார் நிலையில் தன் குடும்பத்தையே அந்த ரசூலுக்காக அர்ப்பணம் செய்கிறார். மனைவியை அழைக்கிறார்கள், நீ சாப்பாடு ஆக்க வேண்டும். குழந்தையை சிறுமி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்லிட்டு போறாங்க, இங்க பாரு, நீ சின்ன பிள்ளையா இருக்க, உன்னை பார்த்தா யாருக்கு சந்தேகம் வராது, ரசூலுல்லாஹ்வுக்கு சாப்பாடு நீதான் வாங்கிட்டு வரணும். எல்லா திட்டமும் சரிவர நிறைவேற்றுகிறார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் மதிநுட்பத்தோடு. அழைத்து விட்டு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகனார் அப்துல்லாவை அழைத்து சொல்கிறார்கள், நீ இரவு நேர பகல் முழுக்க நீ காஃபிர்களோடே இருக்க வேண்டும். அவர்கள் என்ன திட்டம் தீட்டுகிறார்கள் என்பதை என்னிடம் வந்து சொல்ல வேண்டும். இந்த பக்கம் தன்னுடைய அடிமையை அழைக்கிறார்கள், இங்கே வா, நான் புறப்பட ஆயத்தமாகிவிட்டேன். ஆமிர் இப்னு ஃபுஹைரா, இங்கே வா, உன்னுடைய ஆடை எல்லாம் எடுத்து அந்த மலைக்கு அந்த பக்கம் போய் மேய். இரவு நேரம் முழுக்க உனக்கு தேவை என்னன்னா, அங்க இருக்கிற ஆட்டின் பாலை வந்து என்ன நாங்கள் எங்க இருக்கிறோமோ அங்க வந்து கொடுக்கணும். பகல் முழுக்க நீ ஆட்டை மேய்க்கணும். எல்லாம் திட்டவர்த்தமாக, பக்கா பிளான்டாக, இவ்வளவு திட்டத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சிட்டு போறாங்க. போகும் பொழுது வீட்டுக்குள்ள இருந்து அபு குஹாஃபா சொல்றாரு, போயிட்டானா? அபூபக்கர் சித்திக்குடைய வாப்பா தந்தையார் சொல்றாரு, போயிட்டானா? உங்களை எல்லாம் விட்டுட்டு போயிட்டானா? ஏமா அஸ்மா, உன்னையும் விட்டுட்டு போயிட்டானா? ஏமா வீட்டுக்கு தேவையானது எதுவுமே இல்லையா? அவர் கொஞ்சம் வயசானவர், பார்வை கொஞ்சம் தான் தெரியும். அவன் சத்தத்தை காணுமே, பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டானா? 6000 திர்ஹம், இன்றைய காலத்தில் 1,60,000 ரூபாய், எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டானா? அந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க தெரியுமா? அங்க இருந்த ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து அதுக்கு மேல ஒரு துணியை வச்சு, ஃபஹஃபஃப அலைஹி ஸௌபஹு பிஅலாபி தஹத யதிஹி, அபு குஹாஃபா அந்த பாட்டனாருடைய கைக்கு கீழே போய் அந்த பாத்திரத்தை வச்சு, இல்ல இல்ல எதையும் எடுத்துட்டு போல, எல்லாம் அந்த பாத்திரத்துக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லிச்சு அந்த அம்மா. சின்ன பிள்ளை சொல்லிச்சு, எதையும் எடுத்துக்கலாம் போல, நீங்க எதாவது கவலைப்படாதீங்க, பதறாதீங்க, அவங்க சும்மா போயிருக்காங்க, அவ்வளவு எல்லாம் இங்கதான் இருக்கு, பாத்திரத்துக்குள்ள இருக்கு, எல்லாம் துணிக்குள்ள இருக்கு. அவர் அதை இந்த இருட்டு தொட்டு பார்த்துட்டு, ஓகே கிராண்டட், போயாச்சு. அங்க போனா குகை, உள்ள போலாமா வேண்டாமா? ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, என்ன அபூபக்கர் முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க, திடீர்னு வலது பக்கம் வர்றாங்க, திடீர்னு இடது பக்கம் வர்றாங்க, திடீர்னு பின்னாடி வராங்க. நான் பின்னாடி வரும்போது யார சொல்ல, நீங்க வழி தவறி போயிடக்கூடாது, நான் முன்னாடி வர்றேன். நீங்க முன்னாடி நீங்க வந்துட்டு இருக்கும் போது உங்களை யாராவது பின்னாடி தாக்கிடக்கூடாது. ஒரே நபர், ஒரே துணை, ஒரே நட்பு, ஒரே அற்புதமான தோழர் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரே ஆள், எந்த இடத்தில் எப்படி வருவான் என்று தெரியாது. எல்லோருக்கும் மதீனாவிற்கு போவதற்கு ஒரு வழி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தேர்ந்தெடுத்தது வேறொரு வழி. குகைக்கு போய் சவுர்ல போய் உட்கார்றதுக்கு முன்னாடி நீங்க நில்லுங்க, நான் முதல்ல உள்ள போறேன். முதல்ல போய் நீட் பண்றாங்க. குகையை நீட் பண்ண முடியுமா? அங்க இருக்கிற கல்லை எடுக்க முடியும், எல்லாத்தையும் எடுத்து போடுறாங்க. ஒரே ஒரு ஓட்டை, அதுக்கு பொருந்துற மாதிரி ஒரு கல்லும் அமையல.
என்ன செய்யறது, நேரம் போய்கிட்டு இருக்கு. நேரா உள்ள போய் உட்கார்ந்துட்டு அந்த கல்லுக்கு நேரா தங்களுடைய காலை எடுத்து ஒரு பொத்து பொத்திட்டு, நாயகமே வாருங்கள் உள்ளே என்று அழைக்கிறார்கள். செய்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் உள்ள போறாங்க. ரசூலுல்லாஹ் உள்ள போன உடனே எப்படி அமர்வது என்று தெரியவில்லை. யார் ரசூலுல்லாஹ், நீங்க ரொம்ப நேரம் தூங்காம இருக்கிறீங்க, தூங்காம இரவு பயணம் எல்லாம் முடிச்சிருக்கு, கொஞ்ச நேரம் என் மடியில் படுங்கள் என்று சொல்கிறார்கள். பெருமானார் அந்த துணையை தேர்ந்தெடுத்து தன் தோழரின் மடியில் படுக்கிறார்கள். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலே அப்படியே ரசூலின் முகத்தை பார்க்கிறார்கள். பௌர்ணமி நிலவாய் ஜொலிக்கிறது ஒரு முகம். அதனாலோ என்னவோ மதீனாவிற்கு போகும் பொழுது என்று அந்த மக்கள் பாடினார்கள். உலகத்தில் உள்ள எல்லா நிலவுகளை விட ஆக பௌர்ணமி நிலவாக இருக்கும். ஓ நிலவே, வெளிச்சத்தை கொண்டு வரும் நபியே, உள்ளே வாருங்கள் என்று அந்த மக்கள் வரவேற்றார்களோ என்னவோ பெருமக்கள். அப்படி ஒரு அற்புதமான பயணம். அந்த ஹிஜ்ரத்தை நாம் இங்கு நினைத்து பார்க்கும் பொழுது ஒன்றே ஒன்று சொல்ல தோணுகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஹிஜ்ரத்தை மேற்கொள்ள வேண்டும். அந்த ஹிஜ்ரத்து வெற்றி கொள்ளப்பட்ட ஹிஜ்ரத்தாக இருக்க வேண்டும் என்றால் உங்களோடு இருக்கும் துணை சிறப்பானவர்களாக இருக்க வேண்டும் பெருமக்களே. உங்களுக்கான துணையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு நம்பகமான துணையாக இருக்க வேண்டும். ஆகாயத்தை தேடும் துணையை தவிர்த்தால் உங்களுடைய விஷயங்கள் அனைத்தும் மிகச் சிறப்பானதாகும். ஆக நீங்கள் தேர்ந்தெடுக்கும் துணையை பொறுத்துத்தான் இன்று இதே அமெரிக்காவை இஸ்ரேல் துணையாக தேர்ந்தெடுத்ததினால் இன்ன பிற வீரியத்தோடு அவன் செயல்பட்டிருந்தாலும் ஒரு நல்ல துணை இல்லாததினால் ஈரான் தடுமாறி கொண்டு இருக்கிறது. எவ்வளவு பெரிய விஷயம் ஆற்றலை எடுத்து கிளப்பினாலும், எவ்வளவு பெரிய நாட்டங்களை இந்த உலகத்திற்கு அவர் சபதமாக கொடுத்தாலும், அரபு உலகமும் ஐக்கிய உலகமும் கத்தார் போன்ற நாடுகளும் வெறும் கவலைதான் பட்டதே தவிர யாரும் கண்டனம் எல்லாம் தெரிவிக்கவில்லை. நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஈரானின் மீது எந்த கவலையும் அவர் கண்டனமும் எல்லாம் வரவில்லை. ஒரு கவலை அவ்வளவுதான், நம்ம எல்லாம் ஒரே இனம். ஒரு நல்ல துணை இல்லாததினால் அந்த நாட்டிற்கு, நமக்கு முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கிற வீழ்ச்சி என்ன தெரியுமா? ஈரானுக்குள்ளேயே ட்ரோன் ஃபேக்டரியை இஸ்ரேல் தயாரித்து வைத்திருக்கான் என்பதே ஈரானுக்கு தெரியாது. அவன் உளவுத்துறை ஒன்று கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம். ஒரு பெரும் தொழிற்சாலை ஒன்று தன் சொந்த நாட்டில் இஸ்ரேல்கள் தயாரித்து வைத்திருப்பது கூட நல்ல துணை இல்லாததினால் தெரியாமல் போகிறது என்றால் இங்கே முஸ்லிம்கள் எங்கே சறுக்குகிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அது ஒரு வீடாக இருக்கட்டும், ஒரு நாடாக இருக்கட்டும், நல்ல துணை இல்லை என்றால் இந்த ஹிஜ்ரத்தின் படிப்பினை நமக்கு தரக்கூடிய பாடம் இது. அல்லாஹ் நமக்கு ஒரு நல்ல துணையை தந்தருள் புரிவானாக. மலக்குகளின் பாதுகாப்பு நீங்கள் செய்யும் ஹிஜ்ரத்திற்கு வரும். ஒமை யுஹாஜிர் ஃபீ சபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்கிறார்களோ யஜிது ஃபில் அர்தி முராகமன் கதீரத்தன் வஸஆ, மிகப்பெரிய நிறைய ஒதுக்கும் நல்ல ஒதுங்கும் இடங்களும் மிகப்பெரிய செல்வ செழிப்பும் அவர் பெறுவார். நீங்கள் ஒன்றை அல்லாஹ்விற்காக வெறுத்து எதிர்வரும் இந்த புதிய புத்தாண்டிலே சிறப்பான முறையில் இதை கொண்டாட்டமாக இல்லாமல் வாழ்வில் ஒரு மாற்றமாக கொண்டு வாருங்கள். இந்த நாளில் இருந்து நீங்கள் ஒரு நியத்து வையுங்கள். இறைவா, எதிர்வரும் நாளில் நான் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று நியத்து வையுங்கள். எதிர்வரும் நாளில் நான் ஜகாத் வழங்க தகுதியாக வேண்டும் என்று நியத்து வையுங்கள். எதிர்வரும் நாளில் எனக்கு வாழ்ந்தோ மரணித்தோ என் பெற்றோர்கள் இருந்தால் அவர்களுக்கு உபகாரம் செய்யும் பிள்ளையாக வர வேண்டும் என்று நீங்கள் நியத்து வையுங்கள். எதிர்வரும் நாளில் என் குடும்பத்தில் வளர்க்கின்ற இந்த பிறைகளை எல்லாம் இறைவா உன் பாதைக்காக நான் செலவழிக்க வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணங்களை கொண்டு வாருங்கள். உலகத்தின் எண்ணங்கள் மாறும், ஒதுங்கும், நிற்கும், தகும், தடுமாறி போகும். ஆனால் மறுமையின் எண்ணங்கள் ஒருபோதும் மாறாது. மறுமையின் எண்ணங்கள் நிரந்தரமானது. நீங்கள் வைக்கிற நிய்யத்தை மிக சிறப்பானதாக வையுங்கள். ஹிஜ்ரத்துல இப்படி நிக்கிறாங்க. இப்ப முவாஜிஹன் ஃபில் காரி ரஜுலுன், ஒரு ஆள் அப்படியே அந்த நேர பார்த்துட்டாரு. ரசூலுல்லாவையும் பார்க்கிறாரு, அபூபக்கரையும் பார்க்கிறாரு. சையதுனா அபூபக்கர் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னஹு லா யரானா. நீங்க கேட்ட வரலாறுல ரொம்ப மிக விசித்திரமான வரலாறு இது. நாயகமே அவர் நம்மளை பார்த்துட்டாரு. இனி நம்ம வெளியே போனாலும், எந்த வழியில போனாலும், எங்க போனாலும் பார்த்துருவாரு. மேல இருக்கிற விரல்ல இருக்கிறவ கீழே பார்க்கல. உள்ள புறா கூடு குட்டி இருக்கு, அவனும் போயிட்டான். சிலந்தி வலை கட்டி இருக்குது, அதுவும் போயிருச்சு. இப்ப நேர நம்மளை பார்த்துட்டாரு. ஏன் பார்வை அவர் மீது படுகிறது. அவர் பார்க்கிற பார்வை எனக்கு நன்றாக தெரிகிறது. ரசூலுல்லாவும் பார்க்கிறாங்க. இன்னஹு லா யரானா, அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கல்லா கல்லா,
அபூபக்கர் அவர் நம்மை நோக்கி நம்ம இருக்கிற இடத்தில் தான் அவருடைய 2 பார்வையும் படுகிறது. தஸ்துர் நபி அஜ்னஹதிஹல் மலாயிகா. ஆனால் அவர் பார்க்கும் பொழுது மலக்குமார்கள் அவருக்கு நமக்கு முன்னால் அவர்களுடைய திரையை வைத்திருப்பதினால் அவருக்கு இங்க இருக்கிற பின்பம் மட்டுமே தெரியுமே தவிர நம் உருவம் தெரியாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு நேரடியாகத்தான் இருக்கிறது அந்த பார்வை. ஆனால் உங்களுடைய கண்ணிற்கு இடையில் இருக்கும் மலக்குகளினுடைய ரெக்கை தெரியவில்லை. அவருடைய கண்களுக்கு மலக்கின் ரெக்கைக்கு பின்னால் இருக்கும் நம்ம 2 பேரும் தெரிவதில்லை. ஏன் தெரியுமா? இது இஹ்லாஸான பயணம் ஹிஜ்ரத் என்பது. இது இறைவனுக்கான பயணம் ஹிஜ்ரத் என்பது. வாருங்கள் என்று இறை உத்தரவு வந்ததற்கு பின்னால் புறப்பட்ட பயணம் இது. பெருமக்களே, இந்த நிலையிலே நான் சொல்லக்கூடிய நாம பெற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான படிப்பினை, நல்ல துணையை தேர்ந்தெடுங்கள். முஹர்ரமில் நாம் அதே போன்று யாரிடம் இருக்கிறோமோ அவர்களுக்கு ஒரு நல்ல உறுதியான துணையாக இருக்க வேண்டும். அத்தகைய நல்ல நசீபை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. ஹஜ்ஜிகளின் எல்லா ஹஜ்ஜிகளையும் மக்ரூரான ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. எதிர்வரும் காலங்களில் எந்தெந்த நாடுகளிலும் எந்தெந்த சூழ்நிலைகளிலும் முஸ்லிம்களுக்கு என்னென்ன அடிப்படையில் எல்லாம் ஒதுக்கப்படுகிறார்களோ அத்தனை விட்டும் அல்லாஹ் விடுதலை தந்து சுதந்திரமான சலாமத்தோடு இறை அருளால் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தோடும் வாழக்கூடிய நன்மக்களாக நம் சமுதாய மக்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாழ்வதற்கே இடமில்லாமல் திண்டாடும் அந்த கஸா மக்களுக்கு அல்லாஹ் இன்னும் அவர்களுக்கு பாதங்களை உறுதி செய்து அவர்களுக்கு இன்னும் அதிகமான பாதுகாப்பை வழங்கி மேலும் முஸ்லிம்களுக்கு பலத்தை அல்லாஹ் கூட்டி தந்தருள் புரிவானாக. ஆமீன். பிஹக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.